மக்களால் கிடைத்த மதிப்பூதியம் மக்களுக்கே சொந்தம் என நிரூபித்து தரமான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் பேரூராட்சி துணைத் தலைவி ஒருவர். 2023 ஜூலை மாதத்திலிருந்து பேரூராட்சி தலைவர்களுக்கு 10,000-உம், துணைத் தலைவர்களுக்கு 5,000 ரூபாயும் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் மதிப்பூதியமாக தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் துணைத் தலைவி ஒருவர் சுமார் 29 மாத ஊதியத்தை சேர்த்து கூடுதலாக தனது சொந்த நிதியையும் போட்டு தனது வார்டு பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி அனைவரது கவனத்தையும் அன்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பன்மொழி பேரூராட்சியின் துணைத் தலைவியாக பதவி வகித்து வருபவர் நாகலட்சுமி வெங்கட். சுயேட்சை வேட்பாளரான இவர் துணைத் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இவருக்கு கடந்த 2023 முதல் ஜூலை மாதம் முதல் பன்மொழி பேரூராட்சி நிர்வாகத்தால் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 5,000-ஐ அப்படியே சிறுக சிறுக சேமித்து 1.45 லட்சம் பணத்தை சேர்த்தார். அதனுடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து தனது வார்டு மக்கள் சந்தோஷமாக பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே பெரிய அளவிலான சில்வர் பாத்திரத்தில் சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட பொங்கலிட தேவையான பொருட்களை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக தனது ஊதியத்தில் 1 ரூபாய் கூட தனது சொந்த பயன்பாட்டிற்காக எடுக்காமல் அதையும் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.